தமிழால் இணைந்த அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே மொபைல், லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதில் இந்த மொபைலில் நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மொபைலை ஹேக் பண்ணி சைபர் கிரைம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த சைபர் கோர்ஸ், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மூலமாக நம்ம அந்த ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி படிக்கலாம். அதில் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக அதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த செல்ஃப் லேர்னிங் இந்த கோர்ஸில் வந்து இந்த 3 மாடல் வந்து கவர் பண்ணுவாங்க. என்னென்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சைபர் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் ஃபார் பர்சனல் டிஜிட்டல் சர்வீஸ், ரெண்டாவது வந்து சைபர் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் ஃபார் ஹோம், மூணாவது வந்து சைபர் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் ஃபார் ரிமோட் ஒர்க்கிங் அண்டு லேர்னிங். இது 3ம் கவர் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த லாகின் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இதில் கொடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது கீழே பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் ஹியர்ன்ட்டு டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஹியர்ன்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டாவது ஐடி கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அப்புறம் உங்களோட ஸ்டேட்டு, அப்புறம் நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப்ஸா கோடு கொடுத்து சப்மிட் கொடுங்க. நான் இப்போ எல்லாமே கொடுக்குற ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த கேப்ஸா கோடும் டைப் பண்ணியாச்சு. கீழே சப்மிட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஆர் யூ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து நீங்கள் என்னதாவது கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல், டீச்சர், ஹோம் பேக்கர், அதர்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுங்க. கொடுத்தன இந்த மாதிரி வந்துடும். உங்கள் நேம் போட்டு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். மறுபடியும் நீங்கள் கொடுத்த அந்த உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜ் போய் என்ட்ரி பண்ணுங்கள். நான் போன்ற நிமிஷம் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு மெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். கொடுத்து கேப்ஸை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 11 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப் செக்யூரிட்டி, அடுத்து மொபைல் ஃபோன் செக்யூரிட்டி, அப்புறம் யூஎஸ்பி டிவைஸ் செக்யூரிட்டி, அப்புறம் டேப்லெட், ஐபேடு, செக்யூரிட்டி ஃபார் ஸ்மார்ட் டிவைஸ் அட் ஹோமு, அப்புறம் சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஸ் ஹோமு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரிமோட் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாகவும் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்கும். இது நீங்கள் இப்போ ஃபஸ்ட் நான் மொபைல் ஃபோன் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணுன்னா அதில் நிறையா சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் மொபைல் ஃபோன் செக்யூரிட்டி, அப்புறம் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு பிஃபோர் மொபைல் ஃபோன் யூசேஜ், அப்புறம் மொபைல் ஃபோன் செக்யூரிட்டி, தியேட்டர் கேட்டகரிஸ், அப்புறம் டைப்பிக்கல் இம்பேக்ட் ஆஃப் அட்டாக் அகேன்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணுறேன். ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணோன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் செலக்ட் ஆகி வந்திருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதை பற்றி இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் ஹிந்திலையும் இருக்கும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வீடியோ வேணும்னா வீடியோ மூலமாகவும் இருக்கும். ஸோ ப்ளே வீடியோன்னு இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். இதிலே ப்ளே வீடியோன்னு இருக்கும். நீங்கள் வீடியோ மூலமாக படிச்சுக்கலாம். படிக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் டவுன் அப்ளை பண்ணுறதுக்கே நீங்கள் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது எல்லா கோர்ஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கடைசியில் நீங்கள் ஒரு கோர்ஸ்லேருந்து டெக்ஸ்ட் யுவர் நாலேஜ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். இது நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகும். நீங்கள் எல்லாம் பண்ணி ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனேபிள் ஆகும். அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த பேஜ் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் போனோன்னே நீங்கள் பாருங்கள், இந்த 11 ஸ்டெப்பும் முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே பார்த்தீங்களா கோர்ஸ் கம்ப்ளீஷன் குவிஸ்ன்னு பார்த்தீங்களா, இப்போ இந்த லாக்கில் இருக்குது. இது அன்லாக் ஆகும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் அன்லாக் ஆகும். நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு 21 கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். நான் மறுபடியும் 6 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் குவிஸ்ன்னு இந்த மாதிரி வந்திருக்கும். எனேபிள் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். உங்களோட நேம் வந்துடும். கீழே ஐ எம் நாட் ஏ ரோபோட் அதை டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். மொத்தம் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் பாருங்கள், ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டானதை பார்த்து கரெக்டாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து கோர்ஸை ஒன்றும் அட்டன் பண்ணுங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கே அட்டன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நேற்று வந்து ஃபுல்லாக செக் பண்ணதுலேருந்து எனக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அது என்னென்னா, நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது நம்மளோட பர்சனல், அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் மொபைல் பேட்டரி எப்படி யூஸ் பண்ணணும், மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் வந்து ஃபுல்லாக
ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒன்றா ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், டோட்டல் கொஸ்டின் வந்து 20, அட்டெம்ப்ட் கொஸ்டின் வந்து 20, கரெக்ட் ஆன்சர் வந்து 10, ராங் ஆன்சர் வந்து 10. அதனால் உங்களுக்கு வந்து 50% மார்க்கு. நீங்கள் வந்து 50% மார்க்கு மேலே எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். 50% கீழே தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டாது. அதனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா படித்து பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இதில் கூகுளில் சர்ச் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்களா டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டு என்னோடய பேர் போட்டு வந்துருக்கு பாருங்கள், ஜி சுந்தர் போட்டு இந்த மாதிரி சைபர் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ்ன்னு போட்டு வந்திருக்கோம். கீழே வந்து உங்களோட சைன் இருக்கும் பாருங்கள், கோஆர்டினேட்டர் ஆஃப் ISEA இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. அப்புறம் இதில் வந்து டைரக்டர் சைன் இருக்குது, லக்ஷ்மி ஈஸ்வரின்ட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும். அவ்வளோதான், இதான் மெத்தட். இது மூலமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.